பாரு பூ வாங்கிட்டு வந்துட்டு பாரு. பூ வச்சுக்கிறியா? வாவ் அதாவது உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வாங்கிட்டு வந்தேன். உண்மைக்கு சொல்லு. அமைச்சலம்மா காலையில் கிளம்பும்போதே பார்த்தேன் நான் இந்த கலர் ட்ரெஸ்ஸு. அங்கே போன உடனே இதை பார்த்தேன். சரி ஆனா நீ மேட்சிங். என்கிட்ட போன்ல நான் முல்லைப்பூ வாங்கியிருக்கேன்னு தானே சொன்னேன். ஆமாம் இதுதான் நான் முள்ள நினச்சிட்டேன். அப்பனா உண்மையிலேயே மேட்சா வாங்கிட்டு வரலையா? மேட்ச் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த பூ பேர் மறந்து போச்சு எனக்கு. எப்படி மறக்கலாம் செல்லம்மா? டா மொத்தமாக அப்படியே வச்சுக்கிறியா? மொத்தமா இருக்கட்டும், நல்லா இருக்கு. எனக்கு இதுல பாதி கூட போதும். பாதி கொடுக்கட்டுமா? என்னையே பாரு எத்தனை பேரு. ஆமா பாதி தான் முழம் தானே பண்ணோம். 3 முழம் சிசரடா. ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கே, கம்மி பண்ணிக்கலாமா? 3 முழம் வேண்டாமா? அப்போ வந்து 2 முழம். கை ரொம்ப பெருசு. பூ இழுக்காத குட்டி. பூ இழுத்தினா அப்புறம் அந்த டென்சிட்டி போயிடும். 2 முழம் சரியா? ஓகே 2 ஓகேவா? இப்போ இது என்ன பண்ற? 3ஆ போடுற. இழுக்கா வலிக்குது செல்லம்மா, மனசு இழுக்காத செல்லம்மா பூவை. இது ஓகேவா? வச்சுக்கலாமா? பொடி நான் ஹேர் பின் எடுத்துட்டு வரேன். ஒரு பின்ல நான் வச்சிருவேன் செல்லம்மா. உனக்கு ஒரு பின் போதுமா இல்லை இன்னொன்று எடுத்துட்டு வரவா? ஒரு பின் போதும். ரியலி? எக்ஸ்பர்ட் ஆயிட்டியா? ஓகே உட்காரவா நிக்கவா? உட்காரவா? செல்லம்மா இங்க கொஞ்சம் கிளிப்புக்கு மேல. ஓகேவா? பூ போன்ற கன்னித்தேன் அவள் பேர் சொல்லி தித்தித்தேன். அதே என்று யோசித்தேன் நடனம் சுவாசித்தேன். காதோடு மௌனங்கள் இசைவாக்கின்றங்கள். பசி நீர் தூக்கமில்லாமல் உயிர் வாழ்கின்ற மாயங்கள். இருந்தவனம் துளி துளியாய் சிதறியதே. விழிகளின் அருகினில் வானம்